ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து மார்கழி மாதத்தோட 3வது நாள். இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போகிறோன்னா, கேகே நகரில் இருக்கிற அம்மன் கோயில். கேகே நகர் பிள்ளையார் கோயில் போயாச்சு, கேகே நகர் ஐயப்பன் கோயில் போயாச்சு. இன்னைக்கு 3வது நாள் கேகே நகர் அம்மன் கோயில். வாங்க, கோலம் போடலை, இன்னும் கோலம் போட்டுட்டு நம்ம விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பிடலாம். போயிட்டு வந்தாச்சுப்பா. போயிட்டு வந்துட்டு டிகாஷன்லாம் ஊற்றிருக்கேன். சரி, ஒரு குட்டியாக ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரவையில் கேசரி பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தெரியும், இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கூட கொஞ்சம் வேணும்னா விட்டுக்கலாம். நெய் காஞ்சிருச்சு, முந்திரி போட்டுக்கலாம். இதில் ஏலக்காவும் போட்டுக்கிறேன். பசங்களுக்கு வந்து திராட்சைலாம் போட்டால் பிடிக்காதனால நெய்யும் ஏலக்காவும் மட்டும் போட்டிருக்கேன். நெய் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த டைமில் ரவை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா நெய்யிலேயே வறுத்துக்கலாம். நான் வந்து கலர் சேர்க்க போகிறதில்ல, லைட்டாக கலருக்காக மஞ்சள் பொடியில் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நான் அந்த மஞ்சள் பொடியே வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நுணுக்கி ஜல்லிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் விற்கிற மஞ்சள் பொடி வாங்க மாட்டேன். இது மாதிரி ஃபுட்டுக்கும் கலர் சேர்க்கும் போது அதுவும் உடம்புக்கு கெடுதல் இல்லையா, அதனால் லைட்டாக கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா அதை டீப்பாக இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். வந்து நல்லாவே வறுத்துட்டோம். இந்த டைமில் தான் நம்ம சுடுதண்ணி ஊற்றணும். இந்த வறுவலுக்கும் அந்த சுடுதண்ணியை ஊற்றுனதுக்கும் நல்லா வந்து வெந்துடும் அந்த சூடுலையே. இந்த டைமில் நம்ம ரவை எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம்.
அப்போ தான் வந்து அந்த இனிப்பை நல்லா அதை எடுத்து கொடுக்கும். இவ்வளோண்டு தாங்க நான் கலர் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் தாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.